ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் vlog. ரவை உப்புமாவா எங்களுக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்கிற பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ வந்து ஒரு கடாயில் 1 கப்பு நான் ரவை எடுத்துருக்கிறேன். அதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோஸ்டட் ரவை இருந்தால் கூட ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 to 5 minutes ஃப்ரை பண்ணால் போதும். அப்போ அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்து நான் அதில் முதல்ல கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச வத்தல் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய் இல்லை 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 5 to 8 கேஷ்யூ நட்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்போ கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/4 கப்பு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் நம்ம ரவை மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1/4 கப் எடுக்கணும். அப்படி இருந்தால் நல்லா உதிரி உதிரியாக வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தண்ணி நம்ம பாயில் ஆனதும் நம்ம சால்ட் ஆட் பண்ணி, சால்ட் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். ரவை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சால்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மொத்தமாக கட்டி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ எல்லா ரவையிலையும் வந்து இந்த தண்ணி வந்து கோட் ஆகிடும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வந்து நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 5 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு டேஸ்டியான ரவை ரெடி ஆகிடும். இப்போ இன்னும் வந்து நம்ம டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து இதில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து இப்போ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு நமக்கு ரவை உப்புமா. இதை வந்து சுகர் போட்டு சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணால் பழம் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக ரவை உப்புமா வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் இதில் வந்து கடலை குழம்பு வச்சு ஆட் பண்ணால், இதில் வந்து பட்டாணி பொட்டோட்டோ பண்ண ஒரு குழம்பு வச்சுருந்தேன், அதையும் வச்சு சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. தேங்க்யூ.